ஆசையா இருக்கா? பர்த்டே கொண்டாடுமா? ஆனால் உடனே இன்னும் பர்த்டேயே கிடையாது. அப்போ வா, விட்டு வா. கேக் கட் இல்லை, இவ்வளோ ஆசையா உனக்கு? முதல்ல அதுக்கு வளரணும்டி. ஸ்ட்ரைட்டா நின்னுக்க, எலும்பி நின்று விட்டு. ஓகே, வா. அடுத்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அப்புறம் அதுல எதுல போறேன்? கையில வச்சு. நீ ஊட்டி விடு எனக்கு. அப்படியா பாசமா இரு. இப்படி என்ன பண்றது? இதை கொண்டு இப்படிதானே கொடுப்பாங்க, டிவியில பார்க்கலையா? அப்படி கொடு. நீ வசதி என்ன? நிறைய சாக்லேட் இருக்கு பாரு. சுட்டி நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ப்ரௌனி மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்று தானடா. கட் பண்ணதும் அழகா இருக்கு. ஓ, மாற்றி இஷ்டனா? இப்போ எதுக்காக கேக் ஓட்டுறோம்? அது ஒரு ரீசன் சொல்லு. ஏன்னா அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இல்லை, நான் கேட்குறேன். நீ பாசமாக இருப்பேன்னா வாங்கி தரேன்னு சொன்னேன், கரெக்டா? அதனால தான் பத்தியா. சரி, இதை வந்து லூனால் கொடுப்போமா? சாப்பிடுங்கடா. நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நான் ஃபஸ்ட்டு கேக் எப்போ வெட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எத்தனை வயசுல கேக் கட் பண்ண ஞாபகம் இருக்கா? எங்க 6? ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீ கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இப்படி வச்சாச்சு. நாங்க அப்புறம் சரி, நான் எந்த வயசுல கேக்கு கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்? அதான் எத்தனை கிளாஸ் படிக்கும்போது. அது எதாவது ஐடியா இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் கேக்கு கட் பண்ணது எங்க 10. ஃபர்ஸ்ட் கேக்கு வாங்கினதே உங்க அம்மைக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான். புரியுதா? எங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி கேக்கெல்லாம் வாங்கி தர மாட்டாவ. என்ன தெரியுமா தருவாவ? பர்த்டே அப்படின்னா பாயசம், ஒரு கப்பில் பாயசமும் கேசரி இருக்குல்ல, ஒரு பிளேட்ல இப்படி கேசரி சேமியா ரவை இருக்குல்ல, அதை கொஞ்சம் சீனியை கலந்து கிண்டி கேசரின்னு தருவாங்க. அந்த கேசரியை அப்படி வச்சுட்டு நாங்கள் இப்படியே வெட்டுவோம். இது ஒரு மெழுகுத்திரியும் கொளுத்தி வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்ல ஆள் கிடையாது. ஆள் இல்லாத நேரம் நாங்களே எப்படிங்க ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படி வச்சு இப்படி கட் பண்ணி கேசரியை தும்போம். புரியுதா? நீங்கள் என்னடனா இப்போ ஒரு பாக்ஸில் வருது, வந்த உடனே வாவ் மை லவ் அப்படின்னு கத்துறீங்க. ஒரு சாக்லேட் ஆசை மிட்டாய் உண்டு, இவ்வளோ உண்டு. 25 பைசா ஆசை மிட்டாய். புளிச்சி மிட்டாய் உண்டு 10 பைசா. இதெல்லாம் தருவாங்க. சாக்லேட் எல்லாம் பார்த்ததே கிடையாது. சாக்லேட் கவர் பார்த்துருப்போம், நிறைய கவர் பார்ப்போம், அங்கே எங்கேயா கிடக்கும். நீங்க என்னடானா உனக்கு பர்த்டேக்கு ஒரு கேக்கு, உங்க அக்காளுக்கு பர்த்டேக்கு ஒரு கேக்கு, உங்க அம்மைக்கு பர்த்டேக்கு ஒரு கேக்கு. இது போதாதுன்னுட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ஒரு கேக்கு. அது போதாதுன்ட்டு உங்க அம்மாவுக்கு அண்ணனு நியூ இயருக்கு ஒரு கேக்கு, கிறிஸ்மஸுக்கும் ஒரு கேக்கு. அது போதாதுன்னுட்டு கேக்கு பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, மைதா மாவெல்லாம் வாங்கி கேக் வேற செய்றீங்க. இனி நாளைக்கு வயிறு வலின்னு சொல்லணும். ஆமா, நீ சொல்லுவ பாரு, வயிறு வலிக்குது. இதான் எங்க கேக் ஸ்டோரி. புரியுதா இல்லையா? இப்ப நீ சாப்பிடுறது என்னது? இதான் சாக்லேட்டு. இதெல்லாம் எங்க நாங்க பார்த்துருக்கோம்?
சொல்லுவாங்க சாக்லேட்டுன்னு. அங்கே பார்த்தா அது சாக்லேட் எல்லாம் கிடையாது, சும்மா முட்டாய் மாவும் சீனியும் போட்டு கலந்து ஒரு கவருக்குள்ளே கட்டி தருவான் சாக்லேட். அப்படி தானே? அப்போ நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் பார்த்தியா, ஏங்கியிருக்கோம் பார்த்தியா. கேக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. கல்யாணத்துக்கு மட்டும் தருவோம். நாங்கள் பார்த்த கேக் என்ன தெரியுமா? நாங்கள் பார்த்த லைஃப்பில் கேக் எப்படி இருக்கும்னா, ஒரு கவருக்குள்ள ஒரு சின்ன பீஸ் வச்சு அப்படி ஒரு பேப்பரை போட்டு ராப் பண்ணி இப்படி 2 முடிஞ்சு வச்சுருப்பாங்க, மிட்டாய் மாதிரி இருக்கும். அந்த கேக் எங்கே தருவாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு. சின்ன வயசில் இல்லை, எங்கள் வயசில் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்கா கல்யாணம் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் மிக்சரு, ஒரு 2 சிப்ஸு நிறைய போட மாட்டாங்க, மிக்சர் கொஞ்சம் நிறைய போடுவாங்க, ஒரு 2 சிப்ஸ் மட்டும் போடுவாங்க, ஒரு பிரிட்டானியா பிஸ்கட்டு, ஒரு லட்டு, ஒரு ஜிலேபி, அப்புறம் இந்த கேக்குன்னுக்கிட்டு ஒரு இது வைப்பாங்க. அவ்வளோதான். அது அந்த அக்காளுக்கு ஒரு 25-30 வயசுல கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அபினாஷுக்கு அம்மா யாருன்னு தெரியாதா அவனுக்கு? அவங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரச்சில அவங்களுக்கு இப்படி கொடுக்கச்சில நம்ம இப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கணும், எப்படா தருவான்ட்டு. நமக்கெல்லாம் தரமாட்டாவ. வர கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு மிச்சம் போன போகிறோம், அதில் கிடக்கெல்லாம் மிச்சம், அதுலேருந்து ஒரு கேக்கையும் இது தூக்கி தர்றவ, சாப்பிடு. அதான் நாங்கள் கொண்டாடினோம் கேக்கு. நாங்களும் கெஸ்ட் கிடையாதுல்ல, நாங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள ஆள் எப்படி கெஸ்ட் வரோம், வெளியிலேருந்து வர்றவங்க தான் கெஸ்ட்டு. கேக்கை பற்றி சொன்னால் சொல்லிட்டே போகலாம் விடிய. புரியுதா? இப்போ கேக்கு நல்லதா கெட்டதா அதை சொல்லுங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்ட போகிற சொல்லு கெட்டது படி. ஓகே கதம். ஜங்க் ஃபுட்ல கெட்டது. அப்போ ஏன் சாப்பிட்ற?